ஒரு விமனுக்கு எது அழகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது என்னென்னா, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான். ஒரு உமன் வந்து சம்பாதிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இண்டிபெண்ட் மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ளஸ் பவரும் கூட. ஒரு விமன் வந்து தனக்கே வேலை பண்ணினா, ஏர்ன் பண்ணால் குடும்பத்தில் ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு சின்ன இன்கம்மாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நானும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டியூஷன் கூட எடுக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு அந்த வழியாக வந்து ஒரு சப்போர்ட் கூட பண்ணலாம். அது மூலியமாக நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அந்த ஃபேமிலியில். இன்னொருத்தவங்கலேருந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நம்மளோட ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க எல்லாத்தையும், அவங்கள டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம அப்பா பார்த்துப்பாங்க எல்லாத்தையும், அவரை வந்து டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. பட் லைஃபுங்கிறது அன்பிரடிக்டபிள். நாளைக்கு என்ன நடக்குன்றது தெரியாது. அந்த நேரத்தில் உங்கள் கையில் இன்கம் இருந்தால் மட்டும்தான் செல்ஃப் செக்யூரிட்டி இருக்கும். நமக்கு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும். விமன் வந்து எல்லாமே வந்துட்டு வீட்டை வந்து ரொம்ப லுக்காக வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுறது தான். இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேன், இந்த அச்சீவ்மெண்ட் என் பேரில் இருக்குதுன்னு சொல்கிற ஃபீலிங்ஸ், அது தனி ரியல் எம்பவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒர்க்கிங் மாம் வந்து உங்கள் கிட்டுக்கு சொல்லுவாங்க, ஐ ஆம் ஆல்சோ ஒர்க்கிங், ஐ ஏர்ன். அது வந்து இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விமன் வந்து ஏர்ன் பண்ணுறது லக்ஸரி மட்டும் இல்லை, அது ஒரு நெசசிட்டி. அது குடும்பத்துக்கு சப்போர்ட், உங்களுக்கு ரெஸ்பெக்ட், உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி. ஸோ என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, எந்த விமனாக இருந்தாலும் சின்ன இன்கம்மாக இருந்தாலும் சரி, ஒரு ஏர்னிங் ஹேபிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வேலையாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை டியூஷனாக இருக்கலாம், இல்லை ஆன்லைன் ஃப்ரீலான்சிங்காக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கான்ஃபிடெண்ட்டாக வாழ்கிறதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஃபினான்ஷியலி. அதனால் விமன்ஸ் எல்லோரும் ஏர்ன் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை வந்து உங்களோட கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்க? விமன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.